बीट नंबर 504 प्राइम मिनिस्टर के घर से बोल रहा हूँ। प्राइम मिनिस्टर तैयार हो गए, कभी भी घर से बाहर निकल सकते हैं। ट्रैफिक क्लियर रखिए। ओवर। मिस्टर वर्मा, I'll call you later. பிரைம் மினிஸ்டர் புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டாரா? எந்த நிமிஷமும் புறப்படுவார்னு சொல்லிருக்காங்க சார். அப்போ ஏர்போர்ட் ஃபோன் பண்ணி எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். Operations Manager Balamurugan here. PM is about to leave. Check everything. Yes, sir. We are ready with everything. I have personally checked it all. Thank you. Everything ready, sir. குட். சார், மந்திரி ஜி கே வரார். வணக்கம். என்ன கிருஷ்ணா, லீவ்ல போயிருந்தீங்களே, எப்போ டியூட்டி ஜாயின் பண்ணீங்க? முந்தா நேத்து தான் சார். ஆஹா. ஊர்ல எப்படி எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. ஏதோ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தீங்களே, எல்லாம் பேசி முடிச்சாச்சா? அடுத்த மாசம் முகூர்த்தம் சார். வெரி குட். Hello, ground control. This is flight dispatch here. Over. Yes, ground control. Huh. Has Mr. Arjun come? Arjun? Yes. Pilot Arjun. Not in the police, sir. What? He's not reported for duty. Get me ground engineer Guruswamy. Ask him to call back immediately. Over and out. Okay, sir. எஸ், கிரவுண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர் குருசாமி. ஓவர். குரு. ஹாய். என்ன சார்? क्या है? साहब बुलाता है. ஆமா, அவருக்கு வேற வேலை இல்ல. நான் ஒரு தமிழங்கிறதுனால ஆவுனா என்னைய கூப்பிடுவாரு. நான் ஒருத்தன் தான் கிடைச்சேன். போயா. Excuse me. Yes. What's your name? Polraj, sir. चश्मा निकालो. Any problem? Nothing. You may go. Thank you. Your attention, please. Indian Airlines announces the arrival of flight number IC-182 from Bombay. ஜெய். Indian Airlines की उड़ान IC-182 अब मुंबई से வணக்கம் தலைவரே. குட் மார்னிங் ஜிகே. Morning, sir. என்ன ஜிகே, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? தலைவர் ஏதோ வெளியூர் போறதா கேள்விப்பட்டேன். சும்மா பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். எத்தனை நாள் சார் டூரு? 2 நாள் தான். வேலை முடிஞ்சதும் நாளை கழிச்சு வந்துருவேன். மிஸ்டர் கிருஷ்ணா, எவ்ரிதிங் ரெடி? எஸ் சார். ஜிகே, வரட்டுமா? நான் வேணும்னா ஏர்போர்ட் வரைக்கும் வரட்டுங்களா? வேண்டாம், நான் ஆபீஸ் போயிட்டு தான் போறேன். Beat 504. Prime Minister is leaving. Traffic band. Over.
சார் கூப்பிட்டீங்களா சார்? குட் மார்னிங் சார். அர்ஜென்ட்டா கான்டாக்ட் பண்ண சொன்னீங்களாமே. ஐயோ எங்கேயா சுத்திக்கிட்டு இருக்க? பிஎம் வீட்ல இருந்து புறப்பட்டாச்சு. பைலட் அர்ஜுன் எங்க? இதோ வந்துருவார் சார். வந்துருவாருன்னா பிஎம் இங்க வந்து பைலட்டுக்காக வெயிட் பண்ணுங்கறியா? ஐயோ சார் ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? பிஎம் இப்பதான் வீட்ல இருந்து கிளம்பி இருக்காரு. அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அதை டிசைட் பண்றதுக்கு நீ யாரியா? மினிஸ்டர் பெட்ல இருந்து எழுந்திருக்கு முன்னாடியே நமக்கு ஃபுல்லா ரெடியா இருக்க வேண்டாம்? சும்மா பேசிக்கிட்டு நிக்காம போய் ஸ்டாண்ட் பை பைலட் அரேஞ்ச் பண்ணு. கம் ஆன், கெட் கோயிங். ஓகே. குயிக். ஏன்பா அர்ஜுன், என்னப்பா லேட்? நீ வராதுக்கு அந்த என்கிட்ட கத்துறாரு. டிராபிக் ஜாமியா இதத்தான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொல்லி தோப்பு கரணம் போட்டேன். பைலட் ஆனதுக்கு அப்புறமும் மாறலையா? பிஎம் வரான்னு சொல்லி டிராபிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அவரோட பைலட்னு சொல்லி ஐடென்டிட்டி கார்டு காட்டுனதுக்கு அப்புறம் தான் விட்டாங்க. இது அந்த அளவுக்கு புரியலையே. மந்திரி வர்றதுக்குள்ள ஏர்போர்ட்ல எல்லாம் ரெடியா இருக்கணும்னு சொல்றாரு. ஏய், நீ வண்டியை பார்க் பண்ணு. நான் ரெஜிஸ்டர் புக்ல கையெழுத்து போட்டு வரேன். குட் மார்னிங் சார். Nonsense. You are an irresponsible, impossible, incorrigible guy. Why the hell are you late again? சார் டிராபிக் ஜாம் சார். நீ என் வேலைக்கு வேட்டு வைக்க போற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சார் டிராபிக் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன்ல சார். ஓஹோ, ஒரு சாதாரண பைலட்டுக்காக ஒரு முக்கியமான மினிஸ்டர் வெயிட் பண்ணோம் இல்ல? கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தா தப்பு இல்ல சார். இந்த அரசியல் மேதாவிகளுக்கா நாள் கணக்கா மணிக்கணக்கா மக்கள் காத்துக்கிட்டு இருக்கலையா? எனக்கா ஒரு 10 நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்கலாம் சார். நீ சரியா வர போறது இல்ல. நீ இந்த பைலட் வேலைக்கே லாய்க்கு இல்ல. அதை யாரா சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஹெலிகாப்டர்ல பைலட்டா இருக்க ஆசை இல்ல. பேசஞ்சர் பிளைட்ல தான் பைலட்டா இருக்கணும். அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்கிட்ட இருக்கு. I am an Indian commercial pilot license holder. அது ஒரு ரேங்க் ஹோல்டர். ரோம்ல பிரேக்ஃபாஸ்ட், பாரிஸ்ல லஞ்ச், லண்டன்ல டின்னர், அது மாதிரி எல்லாம் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சேன். அதுல என்ன சுகம்? அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியல்வாதிகளுக்காக ஹெலிகாப்டர் ஓட்டி ஓட்டி எனக்கு அழுத்து போச்சு சார். சார் என் ஆம்பிஷன் எல்லாம் என்ன தெரியுமா சார்? வேலையை விட்டு ஊருக்கு போறதா? நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் சீட்டு கிழிஞ்சிருக்கும். சும்மா பலவன்னு பேசாம சைன் பண்ணிட்டு ஏர்கிராஃப்ட் அட்டெண்ட் பண்ணு. கம் ஆன், கெட் கோயிங். மார்னிங் கேப்டன். ஹாய் மது. அம்மா இன்னைக்கு நீ தானே கூட ஃப்ளை பண்ண போற? ஆமா கேப்டன். ஏன் லேட்? ஹெலிகாப்டர் செக்அப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரூம் போய் வெதர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். வெதர் ஓகேவா? இட்ஸ் கிளியர் கேப்டன். கம் ஆன், கெட் ரெடி ஃபாஸ்ட். பட் அஸ்மத் குருசாமி,
ஓ, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பிரைம் மினிஸ்டர் வரல. மது வந்துட்டியா? எஸ் கேப்டன். ஆ. இனி மந்திரிமார்கள்லாம் வந்துருவாங்கப்பா. இனிமே இங்க போய் அங்க போய் எப்ப டெல்லி திரும்ப போறோம்னா மது, everything all right? எஸ் கேப்டன். Okay. Contact the tower control. எஸ் சார். Contact the tower control. எஸ் சார். ஜஸ்ட் மொமெண்ட் சார். சொல்லுப்பா, லேட் ஆகுது. மது, who are you, man? No. Tell me, who are you? ஏன் இன்னும் டேக் ஆஃப் ஆகல? Sir, I don't know. Come on! நியூஸ் ஆரம்பிச்சிட்டு சீக்கிரம் வாங்கம்மா. Good evening. In the headlines tonight,
The Prime Minister, Mr. Swaminathan, escapes an attempted assassination. A $300 million loan has been sanctioned by the World Bank for India. The rocket engine deal still on, says Russian President Boris Yeltsin. The Indian cricket team's first one-day international starts Arjun, at Auckland. டிவில எல்லா நியூஸும் வரும்ல? இதுல என்னமா சந்தேகம்? கண்டிப்பா எல்லாம் வரும் பாருங்க. There was high drama today on the tarmac of the Indira Gandhi International Airport in New Delhi at around 11 this morning. பாருங்க காட்டுறாங்க பாருங்க. An unidentified man disguised as இவன் the தான்ப்பா. co-pilot of the Prime என்னாச்சுன்னா Minister's helicopter. நான் ப்ரொப்பல்லரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டவரை கான்டாக்ட் பண்ண சொல்லி கோபைலட் சொல்றேன். சத்தத்தையே காணோம். என்னடா திரும்பி பார்த்தா கோபைலட் மதுவுக்கால வேற ஒருத்தன். யார் பண்ணி அப்படிங்கிற டக்குனு துப்பாக்கி எடுத்து காட்டா. நான் விடல கைய பிடிக்க அவன் திருப்பி அடிக்க ஏகப்பட்ட கலாட்டா ஹெலிகாப்டருக்குள்ள இந்த ப்ரொப்பல்லர் சவுண்ட்ல வெளிய இருக்கிற போலீஸ்காரனுக்கு வேற இந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. அவன் காதலியே விடல. நான் விடல அடிச்சு கடைசில கதவை திறந்து அவனை புடிச்சு கேளதல்ல. பிஎம் கீழ இறங்க. அதுக்குள்ள கீழ விழுந்தவன் டக்குனு பிஎம் பார்த்து கன் எடுத்து நீட்டுறா. அதுக்குள்ள நான் குறுக்க வரேன். அதுக்குள்ள போலீஸ் அவனை சுட்டுருச்சு. அப்படி இல்ல Even as he was trying to fire at the Prime Minister. Mr. Swaminathan personally thanked Captain Arjun after the incident. டெல்லியில இருந்து வெளியாகிற எல்லா பத்திரிகைகளுமே இதுல இருக்கு. இது நம்ம பத்திரிகை. உங்களோட வீர பிரதாபங்களை எந்த பத்திரிகையில யாரு பிரமாதமா வர்ணிச்சு எழுதிருக்காங்கன்னு நல்லா பாருங்க. இந்த பத்திரிகையில இருக்கிற அளவுக்கு 10ல 1 பங்காவது வேற எதுலயாவது எழுதிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கும் நியூஸ் எடிட்டருக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு கவரேஜ் வேண்டான்னாரு. நான் வேணும்னு. கடைசியா ஜெயிச்சது நான் தான். சரி நீ என்ன பத்தி எழுதலன்னா வேற யார்தான் எழுதுறது? அதுக்காக நான் உனக்கு என்ன பிரசன்ட் வேணும்னாலும் தரலாம். பிரசன்டா? சாதாரணமா எல்லா ஜர்னலிஸ்டும் செய்யறதை தான் நானும் செஞ்சேன். நீங்க ஏன் ஹீரோ ஆச்சே, அதனாலதான் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் முடியாதுப்பா. நம்ம பிரசன்ட கொடுத்துட்டு தான். साहब पैसा दे दो. இருப்பா வீட்டுக்கு மேல போட்டு கொடுத்துறேன். யா சாப் காடி ரக்கோ. டேய் நீ எல்லாம் பிறந்தது முதல் தப்புடா. கிரவுண்ட் இன்ஜினியர் ஆனது 2வது தப்பு. டெல்லியில வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆன பாரு அது 3வது தப்பு. என்னடா என்ன விஷயம்? அர்ஜுன் உனக்கு எப்பவும் போல டைம் பிரமாமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் நடக்குது. மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாரே. எதுக்கு? ரிசைன் பண்றதுக்கு. என்ன எதுக்குன்னு கேக்குறதுக்கு இதுவாப்பா நேரம். மேடம் am I disturbing you? டேய் வளவளன்னு பேசாம விஷயம் பளிச்சுன்னு சொல்லு. மேட்டருக்கு வர்றேன். வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் மீட்டருக்கு மேல ரூபா கேக்குறான். இது சாரிப்பா. டெல்லி தமிழ் சங்கத்துல உனக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஹானரபிள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்றதுக்குள்ள நெஞ்சு வலிக்குது. மிஸ்டர் ஜி.கே. தலைமை தாங்கிறாரு. என்னைக்கு எந்த இடத்துல? நேருக்கிழமை ஞாயிறுகால். இது ஞாயிற்றுக்கிழமை நேருகால். தமிழ் சங்கத்துல வரவேற்பு கிடைக்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நீ வந்த ஸ்பீட பார்த்த உடனே நான் ஏதோ ஏர்லைன்ஸ்ல அப்பாயின்ட்மெண்ட் கிடைச்சிருக்குமோன்னு நினைச்சேன். கிடைச்சிருக்குமோ இல்ல கிடைச்சாச்சு. இங்க பாரு, இனிமே நீ ஊர் ஊரா அலையறதை விட்டுட்டு நாடு நாடா அலையறதுக்கு அருமையான சான்ஸ். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? எனக்கு டைம் இல்ல. நான் ஒவ்வொருத்தரையும் நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணணும். நான் வரேன். மேடம் நான் இருக்கிறது ஒண்ணும் உங்களுக்கு இடைஞ்சலா இல்லையே? புரிஞ்சுக்கிட்டு போனா பரவாயில்ல. ஆனா போற மாதிரி தெரியலையே. போயிரு. சாரி. என்ன நான் உனக்கு பிரசன்டா கொடுக்கலையே? என்ன மேடம் கேளு. என்ன கேட்டாலும் தருவீங்களா? ப்ராமிஸ்? ஆடம்பரம் இல்லாம ரொம்ப வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு நீங்க எனக்கு தாலி கட்டணும். தனியா இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு அழுத்து போச்சு அர்ஜுன். ஏங்க உங்களுக்கு தனியா இருந்து வாழ்க்கை அழுத்து போச்சுங்கிறதுக்காக நாங்க எங்க வாழ்க்கையை பாழாக்கிக்க முடியுமா? என்ன வேணும்னு காட்டுறது தப்பா போச்சுப்பா. அர்ஜுன், are you serious? வெரி வெரி சீரியஸ். நான் இந்த மாதிரி விஷயத்துல விளையாட மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? அப்போ உன்னை காதலிக்கிறேன், உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லி என் பின்னால சுத்துனதுல சும்மாவா? என்னது ஒரே ஊர்க்காரங்க வேற ஏதாச்சும் ஸ்டேட்ல சந்திச்சோம்னா ஒரு அன்பு பாசம் உடனே கல்யாணம் வரைக்கும் போயிருதா? உனக்கு மண்டேல மசாலாவே இல்ல. நியூ டெல்லி டைம்ஸோட எக்ஸ்ப்ளோசிவ் ஜர்னலிஸ்ட், ஃபீல்டு ஒர்க்கர் 4 ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா தைரியத்தை காட்டுறவனி இந்த அர்ஜுனோட மனசை புரிஞ்சுக்கலையே.
ஏய் ஏய் என்னடா ஆச்சு? என்ன சும்மா விளையாட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டியா? இத பாரு மீனா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இது வெறும் உடல் தான். இதுதான் என்னோட உயிர். இதை எப்பவுமே நான் என் இதயத்துல வச்சிருப்பேன். நமது மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கு கூடியுள்ள பெருமக்களே, இன்று தலைநகரில் ஒரு தமிழனை பாராட்டுவதற்கு திரண்டு வந்திருக்கும் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நண்பர் அர்ஜுன் அவர்களை பாராட்ட நாம் கூடியிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறியது போல இது தலைநகரில் உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நண்பர் அர்ஜுன் அவர்களின் தைரியமும் மன உறுதியும் தான் நமது பாரத பிரதமர் திரு சுவாமிநாதன் அவர்களின் உயிரை ஒரு விபத்திலிருந்து காப்பாற்றியது என்று கூறிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் வேலை செய்கின்ற என்னுடைய டிபார்ட்மெண்டை சேர்ந்த நண்பர் அர்ஜுன் அவர்கள் தியாக உள்ளம் கொண்ட ஒரு பைலட் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மேலும் பெருமைப்படுகிறேன். இவருக்கு அர்ஜுன் என்ற பெயரை கூட இவருடைய தைரியத்தை மன உறுதியை முன்பே உணர்ந்துதான் இவருடைய பெற்றோர்கள் வைத்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். கடைசியாக அமைச்சரிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நண்பர் அர்ஜுனுக்கு சிறு வயது முதலே தான் ஒரு கமர்ஷியல் பைலட் ஆக வேண்டும் என்பதுதான் லட்சியம். அதற்கான தகுதியும் திறமையும் நிச்சயம் அவரிடம் உண்டு. நமது மதிப்புக்குரிய மத்திய அமைச்சர் அவர்கள் மனது வைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். அவர் அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். இத்துடன் இங்கு கூடியுள்ள பெரியவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கமர்ஷியல் பைலட் ஆகணுங்கிறது தானே உங்க எண்ணம்? ஆமா சார். அதை நிறைவேற்றத வச்சுங்க, சரிதானே? தேங்க்யூ சார்.